ஜெபம் பண்ணி ஆரம்பிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, மறுபடியுமாய் வேதத்தை தியானிக்கும்படியாய் கற்றுக்கொள்ளும்படியாய் எங்களை கூட்டி சேர்த்த தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஆண்டவரே, தொடர்ந்து எங்களுக்கு நீர் கற்றுத்தந்து வருகிற எல்லா காரியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் தகப்பனே, வேதத்தை என்ன நோக்கத்தோடு ஆண்டவரே உடைய பக்தர்களுக்கு நீர் கொடுத்தீரோ அந்த நோக்கத்தை அவர்கள் என்ன நோக்கத்தோடு எழுதினார்கள் என்பதை நாங்கள் கர்த்தாவே புரிந்து கொள்ள நாங்கள் முயற்சி செய்து வருகிறோம். உடைய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும். உடைய சித்தத்தை நீர் வெளிப்படுத்தியிருக்கிற உடைய வேதத்தை சரியாய் புரிந்து கொண்டு இந்த பூமியிலே உமக்கென்று கர்த்தாவே உண்மையாக நாங்கள் செயல்பட பணியாற்ற கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பைபிள் ஸ்டடியில் கலந்து கொள்ளும்படியாய் விரும்புகிற ஒவ்வொருவரும் ஜாயின் பண்ண எல்லா அனுகூலமான சூழ்நிலைகளையும் தந்தரலும். வருகிற அனைவரும் இந்த வேதத்தை ஆண்டவரே கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கற்றுக்கொள்ளவும் அநேகருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாய் மாறவும் கர்த்தர் கிருபை செய்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எப்படியும் இந்த சித்தம் எங்களுடைய வாழ்க்கையிலே பூர்ணமாய் நிறைவேற கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியுமாய் இந்த ஆன்லைன் பைபிள் ஸ்டடியில் வந்திருக்கிறவங்கள் அனைவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபையினாலே கடந்த வாரங்களிலே நாம் மத்திய எழுதின நற்செய்தியை தொடர்ந்து படித்து வருகிறோம். ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிற எல்லா காரியங்களுக்காகவும் ஆண்டவருக்கு நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதற்கு காரணமாக இருக்கிற வேத பண்டிதர்கள் இப்படிப்பட்ட அணுகுமுறையோடு கூட வேதத்தை படித்து அதிகமாய் நமக்கு இதை கற்றுக்கொள்றதுக்கு காரணமாக இருக்கிற வேத பண்டிதர்களுக்காக கூட நாம் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கடந்த வாரத்திலே மத்தேயு 16ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியை நாம் பார்த்து முடித்தோம். 17ஆம் அதிகாரத்தின் முதல் பகுதியையும் நாம் பார்த்து முடித்தோம். நாம் பொதுவாக சிந்திக்கிறதை விட வேறு கண்ணோட்டத்திலே நாம் வேறு கண்ணோட்டம் அப்படின்னு சொல்கிறத விட என்ன நோக்கத்தோடு வேத எழுத்தாளர்கள் வேதத்தை எழுதினார்கள், வேத வாக்கியங்களை எழுதினார்கள், அந்த நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள நாம் முயற்சி செய்து வருகிறோம். ஸோ இன்றைக்கி இருக்கிற அநேக வேத பண்டிதர்கள் அதற்காக தான் முயன்று கொண்டிருக்கிறார்கள். ஏன் அப்படின்னு சொன்னால், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அது நம்மை தவறாக வழிநடத்தும். அந்த நோக்கத்தை நாம் சரியாய் புரிந்து கொள்வது, ஏன்னா ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு கூட தான் வேதாகம எழுத்தாளர்களை அவர் பரிசுத்த ஆவியானவருடைய அகத்தூண்டுதலை அல்லாவிட்டால் அவர்களுக்கு அந்த எழுத வேண்டும் என்கிற உணர்வை கொடுக்கிறார். அதை நாம் சரியாய் புரிந்து கொள்வது அல்லது அதற்கு முயற்சி எடுப்பது நம்முடைய கடமை மட்டுமல்ல, அது நம்முடைய பொறுப்பு கூட. ஏன் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் அதில் இந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற 21ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு நம்ம பழைய தலைமுறையினரை நாம் அவர்கள் சரியாய் புரிந்து கொள்ளவில்லை என்பதற்காக அவர்களை குறை சொல்வதை காட்டிலும் 21ஆம் நூற்றாண்டிலே இருக்கிறது போல நமக்கு ஆக்சஸ் எங்கு இருக்கிற வேத பண்டிதர்களையும் அவங்களுடைய செய்திகளையும் அவங்களுடைய ஆராய்ச்சிகளுடைய முடிவுகளையும் நம்மளால் தெரிந்து கொள்ள முடிகிறது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் இருக்கிற நாம் அதிகமாக வேதத்தை புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்கிறதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இது கிறிஸ்தவர்களாகிய நம் ஒவ்வொருவருக்கும் நாம் அதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால் இந்த பைபிள் ஸ்டடியில் கலந்து கொள்கிறோம் நீங்கள் அனைவரும் தொடர்ந்து இதில் கவனம் செலுத்தவும் இன்னும் அதிகமாய் அதற்கான முயற்சிகளை எடுக்கவும் வேண்டும் என்று சொல்லி நான் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆத்துமா மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன அப்படின்னு நம்ம சின்ன வயசில் பிரசங்க பீடங்களிலிருந்து உன் ஆத்துமா நரகத்துக்கு போனால் நீ உலகம் முழுசையும் நீ வச்சிருந்தா என்ன யூஸ், என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்கிற வார்த்தைகளை கேட்டு நாம் பழகி இருப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்து அதை அந்த அர்த்தத்திலே சொல்லவில்லை. ஆத்துமா என்பது ஏதோ நமக்குள் இருக்கிற விலை மதிக்க முடியாத ஒரு பொருள், சரீரம் ஒன்றுக்கும் உதவாதது. ஆத்துமாவும் சரீரமும் ரெண்டும் தனித்தனி அது என்டைட்டிஸ் அப்படின்ற எண்ணம் பொதுவாக கிறிஸ்தவருடைய மனதிலே ஆழமாக பதிந்து விட்டது. ஒருவேளை கடந்த வாரத்தில் நான் சொன்ன காரியத்தினுடைய அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். பொதுவாக இது பிளாட்டோவினுடைய தத்துவத்திலிருந்து உருவானது.
அநேக மதங்களிலே இப்படிப்பட்ட கொள்கைகள் உண்டு. நம் சரீரம் பிரயோஜனம் இல்லாதது, நம்முடைய ஃபிசிக்கல் பாடி அல்லது இந்த மேட்டர் அது ஈவில், அது தீமையினால் நிறைந்தது. ஆனால் நமக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மா விலை மதிக்க முடியாதது, அது அழியாதது. அதற்கு தான் நாம் அதிக கவனம் செலுத்த வேண்டும். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பக்திக்காக நிறைய முயற்சிகளை எடுக்கும் பொழுது அவருடைய உள்ளத்தில் இருக்கிற எண்ணங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், நான் ஆவிக்குரியவனாக இருக்க வேண்டும் அப்படின்னா நான் என்னுடைய ஆத்மாவுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டும் என்று சரீரத்திற்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை காட்டிலும் என்னுடைய ஆத்மாவுக்கும் என்னுடைய ஆவிக்கும் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டும். அப்போதான் நான் பரலோகத்துக்கு போக முடியும், நான் மரித்த பிறகு ஆண்டவருடைய ராஜ்யத்திலே இளைப்பாற முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் பொதுவாக இருக்கிறது. ஆனால் வேதாகமத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது எப்ரேய மொழியில் நான் போன வாரம் சொன்ன மாதிரி நெஃபேஷ் ஆனாலும் சரி, கிரேக்க மொழியில் சைக்கி அல்லது சைக் அப்படின்னு சொன்னாலும் சரி, அது ஒரு தனி என்டைட்டியை குறிப்பிடுகிற சொல் அல்ல. அது ஒரு தனி ஒரு பொருள் கொண்ட ஒன்று கிடையாது. அது மொத்தமாய் ஒரு மனிதனை குறிக்கிற சொல். கடவுள் மனிதனை உண்டு பண்ணினார் அப்படின்னு சொல்லும் பொழுதே அவர் ஹோலாக தான் உண்டு பண்ணுறாரு. அது நம்ம ஆவி, ஆத்மா, சரீரம் அப்படின்னு சொல்லி பவுல் ஒரு சில இடங்களில் குறிப்பிடுகிறத பார்க்குறோம். அதுக்காக ஆத்மா முக்கியமானது, சரீரத்துக்கு முக்கியம் கிடையாது அப்படின்ற ஒரு உபதேசத்தை பைபிளில் எங்கேயும் நம்ம பார்க்க முடியாது. அதனால தான் பவுல் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, உங்கள் சரீரங்கள் தேவன் வாசம் பண்ணும் ஆலயமாக இருக்கிறது என்று நீங்கள் அறியீர்களா? சரீரமோ வேசித்தனத்திற்குரியதல்ல, அது கர்த்தருக்குரியது. இயேசு சரீரத்திலே உயிர்த்தெழுந்தார், அதே போல நாமும் ஒரு நாள் நம்முடைய சரீரம் உயிர்த்தெழும். அதனால நம்ம இதை புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லும் பொழுது நம்முடைய முழு சரீரத்தையும் அல்லது நம்முடைய முழு வாழ்க்கையும் குறித்து சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கை என்பது அது 2 பகுதிகளை உடக்கியது. ஒன்று இந்த உலகத்திலே நம்ம வாழுகிற இந்த வாழ்க்கை, இது நம்முடைய சரீரத்தோடு வாழ்கிற வாழ்க்கை. இன்னொன்று வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடி நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இன்னொன்று புதிதாக்கப்பட்ட உலகத்திலே வாழுகிற ஒரு வாழ்க்கை. அது இயேசு கிறிஸ்து அதற்காக தான் இந்த உலகத்திற்கு வந்தார். அந்த ரினியூடு வேர்ல்டில், மறுரூபமாக்கப்பட்ட அந்த உலகத்தில் நாம் வாழுகிற வாழ்க்கை, இந்த 2ம் அடங்கியது தான் வேதம் சொல்லுகிற வாழ்க்கை என்பது. இதை சதுசேயர் மறுத்தாங்க, அவங்க உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொன்னாங்க. அதனால் அவங்க இந்த உலக வாழ்க்கை மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பவுல் அதையும் குறித்து, அப்படி இருந்தால் நம்ம புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு சாவோம் அப்படின்னு சொல்லி வாழலாமே அப்படின்னு சொல்லி பவுல் ஆர்கியூ பண்ணுறது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும். ஆகவே நாம் இன்றைக்குள்ள கிறிஸ்தவத்திலே நாம் தவறாக அல்லது புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விஷயத்தை நாம் மாற்றி யோசிக்க வேண்டி இருக்கிறது. அது என்ன அப்படின்னு சொன்னால், ஆத்துமா முக்கியம், சரீரம்லாம் வேண்டாம் அப்படின்றது. ஆனால் இயேசு திரும்ப திரும்ப தம்முடைய ஊழியத்தில் அவர் காண்பித்தது என்னென்றால், அவர் ஜனங்களுடைய சரீர தேவைகளை சந்தித்தார், அவங்களுடைய பலவீனங்களை சுகமாக்கினார், அவங்களுடைய சரீரத்தை அவர் தொட்டார், அவங்களுடைய ஆகாரம் இல்லாத பொழுது அவளுக்கு ஆகாரத்தை கொடுத்தார். He wants us to be physically blessed. இதை நம்ம மறந்து போகக்கூடாது. ஆண்டவர் நம்முடைய ஹோல் பீயிங்கும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஒருவேளை ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக சில இழப்புகள், இன்னைக்கு இந்த உலகம் இன்னும் பர்ஃபெக்டான ஒரு உலகத்துக்குள்ள நம்ம வரல, நம்ம இன்னும் பூர்ணமான ஒரு உலகத்துக்குள்ள நம்ம வாழலை. தேவனுடைய ராஜ்யம் இங்கே இருக்கிறது. இட் ஹஸ் ஆல்ரெடி கம், நாட் இட், இன்னும் முழுமையடையவில்லை. அந்த காலத்திலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு டென்ஷன் இருக்கும். நிச்சயமாக இந்த 2க்கும் நடுவில் நம்ம வாழுகிறபடினாலே, இந்த 2க்கும் நடுவில் நம்ம இருக்கிறதுனாலே சரீரத்திலே சில நோய்கள், சில பலவீனங்கள், சில இழப்புகள் வரும். ஆனால் இதன் நடுவிலே அதற்காக நம்ம என்ன நினைத்து விடக்கூடாது அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் இந்த உலகத்தில் நமக்கு அமைத்த வாழ்க்கையே இதுதான். நிறைய பேர் தரித்திரமாக இருக்கிறது ஆசீர்வாதம் என்று சொல்லி நினைக்கிறார்கள். அப்படி கிடையாது. தேவன் நம்முடைய முழுமையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக சில நேரம் நம்ம இழக்க வேண்டியிருக்கும். ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக சில நேரம் நமக்கு உண்டானதையெல்லாம் நாம் மற்றவர்களுக்கு கொடுத்து விட்டு நாம் அவர்களுக்கு ஊழியம் செய்கிறது நிமித்தம்
அவங்களுக்கு சர்வ் பண்றது நிமித்தம் நம்ம வந்து அநேக இழப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அது வேறு. ஆனால் ஒன்றுமில்லாமல் ஆசீர்வாதம் இல்லாவிட்டால் தரித்திரராக இருப்பது ஆண்டவருக்கு பிரியமான காரியம், அல்லது ஆண்டவர் அப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்று நாம் நினைப்பது அது தவறு. அப்படிப்பட்ட தவறான உபதேசங்கள் ஒரு சில காலகட்டங்களிலே சபைகளுக்குள் நுழைந்ததன் விளைவாக தான் ஒரு காலகட்டத்தில், இது இப்பொழுதில்ல, பிளாட்டோவுடைய அந்த தத்துவமானது திருச்சபைக்குள் நுழைந்த அந்த ஆரம்ப காலகட்டங்களிலே கிறிஸ்தவமானது யூதர்கள் அதிகமாக விசுவாசிகளாக இருந்த காலகட்டங்களை தாண்டி 2-3ஆம் நூற்றாண்டுகளுக்குள் மற்ற இனங்களுக்குள் மற்ற ஜனங்களுக்கு இடையிலே போகும் பொழுது கிரேக்கரின் தத்துவம் அன்றைக்கு பிரபலமாக உலகம் முழுவதும் இருந்ததினாலே அநேகர் அந்த கண்ணோட்டத்திலே பைபிளை புரிந்து கொள்ள ஆரம்பித்தார்கள். ஈவன் ஒரு சில ஏர்லி சர்ச் ஃபாதர்ஸ் கூட அந்த கண்ணோட்டத்தில் புரிந்து கொண்டார்கள். அதனால தான் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், போக போக தரித்திரம் தான் ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கு ஊழியம் செய்யணும்னா பிச்சை எடுத்து தான் ஊழியம் செய்யணும். அது வந்து இந்தியாவிலும் அது இருந்திருக்கிறது. சாமியார்கள் இன்னைக்கும் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. பெரிய பெரிய ஐஐடியில் படிச்சுட்டு கூட என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு இது உலக வாழ்க்கை ஒன்றுக்கும் உதவாதது, இது வேஸ்ட்டு. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க மகா கும்பமேளையில் நடந்த காரியங்கள் எல்லாம். அவங்க வந்து சாமியார்களாக எல்லாத்தையும் திறந்துட்டு நாங்கள் வாழ்கிறோன்னு சொல்லி, எதுக்காக அப்படின்னா ஒரு உன்னதமான ஆன்மீக நிலை அடையும்படியாக, ஆன்மா வந்து அது அந்த பிரம்மாண்டத்தோடு கலக்க வேண்டும் என்று சொல்லி அவங்க அப்படி சொல்றாங்க. இதெல்லாம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இவைகள் எல்லாம் அது பேகனிசம், அது கிறிஸ்தவ மார்க்கத்தில் இல்லை, கிறிஸ்தவத்தில் இல்லை. தேவன் உண்டு பண்ணின நம்முடைய சரீரமும் நம்முடைய சரீரத்தின் ஒவ்வொரு உறுப்பும் அது விலையேற பெற்றது. ஆத்மா மட்டுமல்ல, the whole being is important. ஒரு நாள் உயிர்த்தெழுதலின் அந்த காலை வேளையிலே, இல்லாட்டால் உயிர்த்தெழுதலின் அந்த புதிதாக்கப்பட்ட உலகத்திலே தேவன் நம்மை முழுமையாய் எழும்ப பண்ணுவார். முழுமையான மனிதர்களாய் நம்மை எடுத்து நிறுத்துவார். கிறிஸ்து எப்படி உயிர்த்தெழுந்தாரோ, கல்லறையிலே எப்படி அவருடைய சரீரம் காணப்படவில்லையோ, அதே போல நம்மை எழுப்புவார் என்பதுதான் நம்முடைய விசுவாசம். அதை நாம் இந்த உலக வாழ்க்கையிலே நாம் காண்பிக்க வேண்டும். அதனாலதான் கிறிஸ்தவ மிஷனரிகள் குஷ்டரோகிகளை தொட்டார்கள், சரீரங்களை குணமாக்குவதிலே அதிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள். கிறிஸ்தவம் வந்த பிறகுதான் ஹாஸ்பிட்டல், மருத்துவமனை, நோயாளிகளுக்கு கவனம் செலுத்த வேண்டும், கேர் பண்ணணும், மாற்றுத்திறனாளிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் வந்தது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, பிகாஸ் த இம்பார்ட்டன்ஸ் தட் the Bible or the Christian view gave to the body, not only for the soul. ஆனாலும் சபை அவ்வப்பொழுது அறிந்தோ அறியாமலோ தவறுதலாக ஆன்மீகம் முக்கியம் என்று சொல்லி, ஆத்மா முக்கியம் என்று சொல்லி போன நாட்கள் உண்டு. அதற்காக நான் சொல்லுகிறேன், நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். நான் அதுக்காக இந்த உலக வாழ்க்கை தான் முக்கியம்னு சொல்லலை. ஒரு கிறிஸ்தவன் உலக வாழ்க்கையே என்ன கண்ணோட்டத்தில் வாழ வேண்டும் அப்படின்னா, பரலோகத்துல போய் நான் எப்படி இருப்பேன் அப்படின்ற கண்ணோட்டத்துல அல்ல, தேவன் புதிதாக்கப்பட போகிற இந்த உலகத்தில் அந்த உலகத்திலே, அந்த புதிதாக்கப்பட்ட உலகத்திலே, அந்த ரினியூட் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம்ட் எர்த்ல என்னோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நினைச்சு நம்ம வாழ வேண்டும். அதுதான் உயிர்த்தெழுதலின் கண்ணோட்டத்தோடு உள்ள வாழ்க்கை. நிறைய நேரம் நித்தியத்தின் கண்ணோட்டத்தில் உள்ள வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அது பொதுவாக எப்படி புரிந்து கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொன்னா, என் சோல் எப்படி இருக்கும், என் சோலுக்கு நல்லா இருக்கணும். இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவன் ஒரு இடத்துல வேலை பார்த்தாங்க அப்படின்னு சொன்னா, தன்னோட லைஃப் பர்சனலா நல்லா இருக்கணும்னு பார்ப்பாங்க. ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறது இந்த நம்முடைய பிசிக்கல் வேர்ல்ட், நம்மை சுற்றி இருக்கிற பிசிக்கல் மேட்டர், இதெல்லாம் நம்ம எப்படி கையாளுகிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருவேளை இதை நம்ம மறந்து போவோமே ஆனால் திரும்பவும் நம்ம அந்த மாதிரி ஒரு பிளாட்டோவின் கொள்கைக்குள்ளாக நம்ம போகிறது கிறிஸ்தவத்துக்கு அது நல்லதல்ல, அது ஆபத்தான ஒன்று. இன்றைக்கு கிறிஸ்தவம் அப்படிதான் போய்கொண்டிருக்கிறது. வெறும் பரவசத்திலும், வெறும் நம்முடைய ஆத்மாவை என்று சொல்லப்படுகிற, அல்லது நம்முடைய ஆத்மான்னு நம்ம நினைக்கிற, நமக்குள்ள இருக்கிற அந்த உணர்ச்சிகளுக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு பரிதாபமான நிலைமையை நோக்கி கிறிஸ்தவம் சென்று கொண்டிருக்கிறது. அதிலிருந்து நம்ம மீளுவதும், கிறிஸ்தவத்தை மீள வைப்பதும் நம்முடைய கடமை, நம்முடைய பொறுப்பு. இப்போ நம்ம 17ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். அதுவும் அதனுடைய தொடர்ச்சி தான். நான் போன வாரமே சொன்னேன். இயேசு கிறிஸ்துவினுடைய மறுரூபத்தை அங்கேயே பார்க்கிறோம். ஏன் மத்தேயு இதை உடனடியாக அடுத்து எழுதுகிறார் அப்படின்னு சொன்னா, இதுதான் ஒரு வானமும் பூமியும் சந்திக்கிற இடம்.
மலை அப்படின்றது அந்த நாட்களில் முக்கியமாக மத்திய தரை பகுதிகளில் கடவுள் வந்து சந்திக்கிற இடம். இயேசு பழைய ஏற்பாட்டிலே சீனாய் மலையிலே தேவன் மோசையை சந்தித்தது போல, பிலேயாமுக்கு சொல்லப்பட்டது போல, நீ மலைகளில் போய் நீ பலி செலுத்திப்பாரு, அங்கே வந்து கடவுள் சந்திப்பார் அப்படின்னு சொன்னது மாதிரி அன்னைக்கு அவங்க வந்து மலைகளில் கோயில்களை கட்டினாங்க. ஏன் அப்படின்னா எல்லாருக்குள்ளே இருந்த என்ன அப்படின்னு சொன்னால், மலையும் வானமும் பூமியும் சந்திக்கிற இடம். ஸோ அதனுடைய ஒரு மருவின இல்லாவிட்டால் அதிலே ஒரு மருவி வந்த ஒரு விஷயம் தான் இன்னைக்கு நம்ம இந்தியாவிலையும் கூட நிறைய இடங்களில் பார்க்குறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் மலையில் உச்சிகளில் கோயிலை கட்டி வச்சுருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா கடவுள்கள் அங்கே சந்திக்க முடியும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா மொத்தத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சரித்திரத்தை பார்த்தோம்னா, இந்த மாற்று மதங்கள் எல்லா ரிலிஜியன்ஸுமே ஒரே வியூவில் இருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக அது டிவேட் ஆகி அப்படியே பிரிந்து 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 வந்திருக்கிறத பார்க்க முடியும். அதனால் எல்லா மத கொள்கைகளுக்கும் ஒரு சில காமனாலிட்டிஸ், அதாவது பொதுவாக இருக்கிற ஒரு சில காரியங்களை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ஆகவே இங்கே வந்து இயேசு என்ன காண்பிக்கிறார் அப்படின்னு சொன்னால், அவர் மலையின் மேல் போய், உயர்ந்த மலையின் மேல் போய் மறுரூபமானார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவர் மூலமாக தான் இங்கே இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிற என்ற சத்தத்தை சீஷர்கள் கேட்கிறாங்க. அதுதான் மத்திய இங்கே எழுதுறாரு. அங்கே மத்திய அந்த இடத்துல இருந்த மாதிரி சொல்லலை. பேதுருவும் யோவானும் யாக்கோபும் தான் அந்த இடத்துல இருக்கிறாங்க. ஆனால் பேதுரு தன்னுடைய நிருபத்தில் இந்த அனுபவத்தை சொல்றது நமக்கு தெரியும். நாங்கள் அந்த பரிசுத்த பருவத்தில் இருக்கையில் நாங்கள் அந்த சத்தத்தை கேட்டோம் அப்படின்னு சொல்லி பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆகவே பேதுரு அதை தன்னுடைய மனதில் வைத்திருந்தார். அது அவருக்கு உறுதிப்படுத்தினது. ஏன்னா பேதுரு அதை குறிப்பாக எழுதுகிறதை நம்ம அங்கே பார்க்க முடியும். 2 பேதுரு எழுதுகிற 2ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், 16ஆம் வசனம், 17ஆம் வசனம். நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் வருகையும் உங்களுக்கு அறிவித்தோம். இவனுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி, பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்ற போது அவரோட கூட நாங்கள் பரிசுத்த பருவத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த இடத்துல ஆண்டவர் வந்து திரும்பவும் அவருக்கு ரொம்ப க்ளோஸா இருந்த அந்த 3 டிசைபிள்ஸுக்கு தான் யார் என்பதை வெளிப்படுத்துகிறார். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். இயேசு யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு யார்? அவர் தேவனுடைய குமாரன். அவரில் தான் heaven and earth unites together. பரலோகமும் பூமியும் அவரில் தான் இணைகிறது. ஸோ இயேசு கிறிஸ்துவிலே தான் பழைய ஏற்பாட்டிலே அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஆலயம், கடவுளுடைய மகிமையினால் நிரம்பி இருக்கிற அந்த ஆலயம் இப்பொழுது அது இயேசு கிறிஸ்துவிலே நிறைவேறுகிறது. அதுதான் இங்க வந்து சீஷர்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்த விரும்புகிறார். அந்த இடம் இன்னொரு விதத்துல சொல்ல போனா புதிய படைப்பை காண்பிக்கிறது. எலியாவும் ஏனோக்கும் அவரோடு கூட பேசி கொண்டிருக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். நியூ கிரியேஷன் வர வாய்ப்பு இருக்குதா? மோசே திரும்ப வர வாய்ப்பு இருக்குதா? எலியா திரும்ப வர வாய்ப்பு இருக்குதா? ஆயிரமாக மரித்த பரிசுத்தவான்கள் திரும்ப வருகிறதற்கு வாய்ப்பு இருக்குதா? எஸ், they are already existing. இதான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு. என்ன சொன்னாரு அப்படின்னு சொன்னா, தேவன் மரித்தோரின் தேவனாயிராமல் அவர் ஜீவனுள்ளோரின் தேவனாயிருக்கிறார். ஏன்னா ஆண்டவர் அடிக்கடி என்ன சொல்வார் அப்படின்னா, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அவங்க இல்லாம போகல, they are existing. எலியா, மோசே, எரேமியா, எசேக்கியல், நூற்றுக்கணக்கான மேகம் போன்ற திரளான சாட்சிகள் they are existing. அவர்களோடு கூட சேர்ந்து நாம் கடவுளை அநேக நேரங்களில் தொழுது கொள்கிறோம் அப்படின்றது தான் ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்சியோட திருச்சபையினுடைய கொள்கை. அதனால தான் அவங்களுடைய ஆலயங்கள் அப்படிப்பட்ட படங்களை நம்ம அதிகமாக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு போன வாரம் சொன்னேன். சரி, இப்போ இதை முடிஞ்ச உடனே இயேசு ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன அப்படின்னு சொன்னா, 9ஆம் வசனத்துல இறங்கி வரும்போது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வரைக்கும் இந்த தரிசனத்தை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கிறதுன்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கிறிஸ்தவம் இன்னைக்கு ஏதோ மரிக்கிறது தான் பெரிய விஷயம் அப்படின்றத மகிமைப்படுத்தி சொல்லுகிறாங்க. மரணம் தான் முக்கியம். ஸோ மரிச்சா ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள போயிடலாம் அப்படின்னு. ஆனால் இயேசு இங்க என்ன சொல்றாரு?
மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வரைக்கும். ஸோ ரிசரக்ஷன், இயேசு கிறிஸ்துடைய அந்த மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கிறது தான் புதிய படைப்பினுடைய துவக்கம், இல்லாவிட்டால் அதனுடைய ஆரம்பத்தின் ஒரு முக்கியமான ஒரு அம்சம். அந்த தோட்டத்திலே, அந்த இயேசுவினுடைய கல்லறை இருந்த அந்த தோட்டத்திலே, அந்த ஈஸ்டர் அன்றைக்கு காலையிலே இயேசு வெளிப்பட்ட பொழுது, தரிசனமான பொழுது, இட் வாஸ் நாட் a day like any other day. வாரத்தின் முதலாம் நாள் அன்னைக்கு இயேசு உயிர்த்தெழும் பொழுது உலகத்திலே அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. அன்றையிலிருந்து ஒரு பெரிய துவக்கம் வருகிறது. அதனாலதான் இயேசு சொல்றாரு, மரணத்திலிருந்து உயிர்த்தெழுகிற வரைக்கும் நீங்க என்ன செய்ய வேண்டாம், சொல்ல வேண்டாம். ஏன்னா that is the day when தேவன் என்னைக்கோ ஒரு நாள் இந்த உலகத்தை புதுசாக்குவாரு. என்னைக்கோ ஒரு நாள் இந்த உலகம் மறுபடியும் மாறும். மரிக்கிற நிலைமையிலிருந்து, பாவம் செய்ததிலிருந்து, மனிதன் பாவத்தில் விழுந்ததிலிருந்து மரணம் உலகத்தை ஆண்டு கொண்டிருந்தது. என்னைக்கோ ஒரு நாள் அந்த மரணத்தின் ஆளுகையிலிருந்து இந்த உலகம் விடுவிக்கப்படும் என்று தேவன் சொன்னதை என்னைக்கோ நடக்கும்னு நினைச்சிட்டு இருந்தது. உயிர்த்தெழுதலின் காலையிலே நடந்து விட்டது. இங்கே மரித்த ஒருவர் தோல்வி அடைந்தவரை போல, ரோமா அரசாங்கத்துக்கு முன்பதாக, யூத மார்க்கத்துக்கு முன்பதாக தோல்வி அடைந்த ஒருவராக, அடிக்கப்பட்டு தோல்வி அடைந்த ஒருத்தராக மரித்த ஒருவர் இங்கே எழுந்து வல்லமையோடு கூட நின்று தம்முடைய சீஷர்களுக்கு தம்மை காண்பிக்கிறார். அது எதை காண்பிக்கிறது? ஒரு நாள் இனிமேல் இந்த உலகம் எதை நோக்கி பயணிக்க போகிறது? ஒரு நாள் முழு உலகமும் இதே போல மர்வமாக்கப்படும். இதே போல இயேசு மர்வமறையிலே மர்வம் அடைந்தது போல இந்த உலகம் மர்வமாக்கப்படும். The physical body will be transformed. அது ஒரு மகிமையான சரீரமா இருக்கும், but it will be transformed. The whole material world is going to be transformed. முழு உலகமும், physical worldம் என்ன செய்யப்பட போகிறது? மர்வமாக்கப்பட போகிறது அப்படின்றதுடைய துவக்கம். அதனால இயேசு சொல்றாரு, அது வரைக்கும் நீங்க இதை சொல்லாதீங்க, ஏன்னா சொன்னா புரிஞ்சுக்க முடியாது, சொல்லி பிரயோஜனமும் இல்லை. பட் அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க. அதனாலதான் மத்திய அதை ரொம்ப அழகா தெளிவா இங்க எழுதுகிறார். சரி, அப்படி வந்த உடனே இவங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிட்டு, சீஷர்களுக்கு என்ன புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா மத்திய, அதனாலதான் அடுத்த அந்த இன்சிடென்ட் அவர் எழுதுகிறார். என்ன புரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா, ஓகே, தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் சொன்ன தேவன் நம் நடுவிலே வருவார், வாசம் பண்ணுவார், இதோ வருகிறார், இதோ வருகிறார்னு சொன்ன அந்த வருகை இதுதான் அப்படின்றத அவங்க புரிந்து கொண்டு என்ன கேட்குறாங்கன்னா, அது ஓகே, இப்போ எலியா உங்கள்கிட்ட வந்துட்டு பேசிட்டு போனதுதான் ஆக்சுவலா எலியா வர்றதா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்துருச்சு. ஏன்னா எலியாவை பார்த்ததுனால வேத பாரகர் சொல்றாங்களே எலியா முந்தி வரணும் அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி, அதுக்கு இயேசு என்ன சொல்றாரு? எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான். நல்லா கவனிச்சு பாருங்க, ரெஸ்டோரேஷன். ஸோ they were expecting for the, அது இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ரெஸ்டோரேஷன் அப்படின்னு போட்டிருக்கோம். இது எந்த வசனத்தை அல்லது எந்த வேத பகுதியை, எந்த தீர்க்க தரிசனத்தை வேத பாரகர் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, மல்கியா 4ஆம் அதிகாரம், மல்கியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நம்ம அது ஏற்கனவே பல முறை பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மல்கியா தான் கடைசி தீர்க்கதரிசி என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அஃப்கோர்ஸ் அந்த பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசன வரிசையில். ஆனால் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். 5ஆம் வசனத்துல, இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். ஸோ இந்த கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் அப்படின்னு உடனே நம்ம மைண்ட்ல இன்னைக்கு வரைக்கும் நமக்கு சொல்லப்படுகிற விளக்கங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த பயங்கரமான நாள் அப்படின்றது வந்து ஆண்டவர் வந்து கொஞ்சம் பேரை நரகத்துல தூக்கி போடுறதும் கொஞ்சம் பேரை பரலோகத்துக்கு கொண்டு போறதுமான நாள் அப்படின்றது நம்ம மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆகி இருக்குது. ஆனா ஒரு முதல் நூற்றாண்டு யூதனுடைய அந்த புரிந்து கொள்ளுதல் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு நல்லாவே இந்த ப்ராஃபட்டிக் லாங்குவேஜ் தெரியும். நம்முடைய பெரிய பிரச்சனையே என்ன அப்படின்னு சொன்னா, பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களுடைய அந்த மொழியை நம்ம புரிந்து கொள்ளாதது தான். அதுல எக்ஸாஜரேஷன் இருக்கும். இப்போ நமக்கு தமிழ்ல இருக்கிற நிறைய பாட்டுகளை நம்ம படிக்கிறது மாதிரி தான், அதுல வந்து நிறைய எக்ஸாஜரேஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த ஹீப்ரூ லாங்குவேஜோட அல்லது தீர்க்க தரிசன மொழியாக்கத்தினுடைய அந்த பொயட்டிக்கோட அந்த
இதை புரிந்து கொள்ளாததுதான் இன்னைக்கு கிறிஸ்தவங்களுடைய பெரிய பிரச்சனை. ஏதோ ஒரு அது எல்லாத்தையும் லிட்டரலா எடுக்கும்போது தான் பிரச்சனை வருது. இங்க பாருங்க, அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய நாள் வரும், அது எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்க எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு சொன்னா, வேத பாரகரோட, ஏன்னா இப்ப கர்த்தருடைய நாள் வரப்போகுதுன்றது சீஷர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க? மலையில இவர் மர்வம் ஆகிறாரு, ஸோ இவர் தான் அந்த நபர். கர்த்தருடைய நாள் அப்படின்ற வந்து என்ன பண்றவர்? நியாயம் தீர்க்கிறவர், நியாயம் செய்கிறவர். அதான் புரிஞ்சுக்கோங்க, நியாயம் செய்கிறவர், நியாயம் தீர்க்கிறவர் அப்படின்னா நமக்கு மைண்ட்ல உடனே வர்றது வந்து கொஞ்சம் அப்படி இப்படி பண்றவர் அப்படின்றவர். அப்படி இல்லை. இட் இஸ் த ஒன் ஹூ இஸ் கோயிங் டு செட் த திங்ஸ் ரைட். காரியங்களே சரி செய்ய போகிறவர், அதான் நியாய தீர்ப்பு. அப்போ அவர் வருவாரு அப்படின்றத இவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படி வர்றதுக்கு முன்னாடி நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காது, இந்த பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அப்படின்னா, அப்கோர்ஸ் அவர் வரும் பொழுது, அவர் சரி செய்யும் பொழுது ஒரு கூட்டம் சந்தோஷப்படும், ஒரு கூட்டத்துக்கு என்ன உண்டாகும்? அழிவு உண்டாகும். அது நடக்காதபடிக்கு எலியா வந்து என்ன பண்ணுவானா, பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகள் இருதயத்தை அவள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான் அப்படின்னு சொல்லி இருக்குது. இதை தான் அவங்க கேட்கிறாங்க, எலியா வந்து சீர்படுத்துவான். இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, பிதாக்களுடைய இருதயத்தை, அதுக்கு மீனிங் இங்க தான் கொடுத்துருக்கு. He will restore the things. அவன் வந்து என்ன பண்ணுவான்? பிதாக்கள் இருதயத்தை பிள்ளைகளுக்கும் பிள்ளைகள் இருதயத்தை பிதாக்களுக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அந்த ரெஸ்டோரேஷன், எனிமிட்டியை குறைச்சி, இல்லாவிட்டால் என்ன சொல்றது, ஒரு புதிய ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டை உண்டு பண்ணுகிற. they were expecting for that restoration. அந்த ரெஸ்டோரேஷனை எலியா வந்து செய்வான் அப்படின்னு சொல்றாங்களே, அது என்ன அப்படின்னு கேட்ட உடனே இயேசு ரொம்ப தெளிவா சொல்றாரு, வந்துட்டான், அவன் ஏற்கனவே வந்தாயிட்டு, ஆனாலும் எலியா வந்தாயிட்டு என்று உங்களுக்கு சொல்லுகிறேன், அவனை அறியாமல் தங்கள் இஷ்டப்படி அவனுக்கு செய்தார்கள், இவ்விதமாய் மனுஷகுமாரனும் அவர்களால். திரும்ப ஆண்டவர் இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா, நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம 3 செட் ஆஃப் டீச்சிங்ஸ் படிச்சு முடிச்சிருக்கோம். ஆனா அந்த 3 செட் ஆஃப் டீச்சிங்ஸ்லயும் இல்லாத அளவிற்கு இந்த 4வது செட் ஆஃப் டீச்சிங்ஸுக்கு போறதுக்கு முன்னாடி மத்தேயு எப்படி அதை வடிவமைக்கிறார் அப்படின்னா, திரும்ப அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் சொல்ற. ஸோ அப்போ கர்த்தருடைய நாள் அப்படின்றது என்னது? நம்ம நினைக்கிற மாதிரி ஆண்டவர் வந்து மனுஷனை அடிச்சு கொள்ற நாளை விட அது என்ன நாள் தெரியுமா? மனுஷகுமாரன் எலியாவை போல வந்த எலியாவை போல. அதுக்கப்புறம் சொல்லியிருக்கு, அது யோவான் ஸ்நானகனை குறித்து அவர் அப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லி. எலியா பாடுள்ள மனுஷன், யோவான் ஸ்நானகனும் பாடுபட்டான். அதே போல இவங்க நினைக்கிற மாதிரி மனுஷகுமாரன் வந்து எல்லாரையும் வந்து அழிக்கிறவராக அல்ல, தன்னையே கொடுக்கிறவராய். அதான் சொல்றாரு, மனுஷகுமாரனும் அவர்களால் பாடுபடுவார். எப்படி யோவான் ஸ்நானகனுக்கு நடந்ததோ அதே போல மனுஷகுமாரனே யாருன்னு இவங்க தெரிந்து கொள்ளாமல் யூத தலைவர்களும் சரி, மார்க்க தலைவர்களும் சரி, அரசியல் தலைவர்களும் சரி என்ன செய்ய போறாங்க? அவரை பாடுபடுத்த போகிறார்கள். அதுலதான் என்ன நடக்க போகுது? தேவன் கடவுள் நம்ம நடுவில் வந்து வாசம் பண்ணா எப்படி இருக்கும்? How it would be when God comes and dwells among us. அது இயேசு தன்னை சிலுவையிலே கொடுத்தது போல இருக்கும். ஒரு பக்கம் ஆண்டவர் நியாய தீர்ப்பு செய்கிறார், இல்லைன்னு நான் சொல்லல. கடவுள் வந்து அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் இந்த பூமியிலே இருந்து நீக்கி போடுவார். அப்படி ராஜ்யத்தில் இருக்கிற இடர்களை அவர் நீக்கி போடுவார். ஆனா மத்தேயு குறிப்பிடுகிறது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சம்பவத்தை அதுக்கு பிறகு இமீடியட்டா கொண்டு வராரு. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி, சந்திரரோகினால் வேதனைப்படுகிறான், தீயிலும் ஜலத்திலும் அவன் விழுறான், கொண்டு வந்தேன் அவனை சொஸ்தமாக்க வரலாம். ஸோ they were not able to heal him. நல்லா கவனிச்சு பாருங்க, இங்க இயேசு வந்து பரிதாபமாய் இருக்கிற ஒரு வாலிபனுடைய வாழ்க்கை, முக்கியமா அது ஒரு வாலிபனா தான் இருக்கணும், அவனுடைய வாழ்க்கையே வந்து அவர் மாற்றுகிறார். அவன் தீயிலும் தண்ணிகளும். ஸோ God doesn't want us to suffer in என்னது sickness. இதையும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். தேவனுடைய விருப்பம் அது கிடையாது. அதுதான் இங்க இயேசு கிறிஸ்து வந்து ஒரு முறை கூட சொல்ல வர்றாரு. சீஷல்கிட்ட கொண்டு வந்தாங்க, அவங்க அவரால் முடியல அப்படின்றது தான் அங்க வருது. ஆனா ஆண்டவர் அங்க சொல்றாரு, அங்க பாக்குறோம், இயேசு பிசாசை அதட்டினார் 18ஆம் வசனத்துல, அது அவனை விட்டு புறப்பட்டது, அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். ஸோ வந்து ஒருவேளை கடவுள் வந்து இளைஞர்கள் சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறார். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு பகுதி பாருங்க. ஆண்டவர் வந்து நம்ம தேவன், இயேசு கிறிஸ்து நம்ம கடவுள். he wants us to be healed. எதுவும் கிறிஸ்டியன்ஸை மோட்டிவேட் பண்ணுச்சு? ஒருவேளை எல்லாருக்கும் அற்புத சுகமளிக்கிற வரம் இருக்காது, எல்லாருக்கும் இருக்கணும்னு அவசியமும் கிடையாது. வேதம் அப்படி வாக்கு பண்ணவும் இல்லை. அஃப்கோர்ஸ் தேவன் நம் மூலமாகவும் அற்புதங்களை செய்ய முடியும்,
நம்ம பிசாசுகளால் பிடிக்கப்பட்டவங்களுக்கு ஜெபம் பண்ணும்போது சாதாரண ஜெபங்கள் விடுதலையை கொடுக்க முடியும். அது நம்ம இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பார்க்குறோம். சாதாரண விசுவாசிகளுடைய ஜெபங்கள்ல அற்புதங்கள் நடக்குது. ஆனா எப்பவும் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார் அப்படின்றத விட இன்னொரு விஷயத்தை நம்ம இதுல இருந்து புரிந்து கொள்ளணும். அதுக்கு பிறகு ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சீஷர்களால அது முடியல. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, சீஷர்கள் இயேசுவிடத்தில் தனித்து வந்து அதை துரத்தி விட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலேதான். கடுகு விதையுள்ள விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். இது நமக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு வேண்டி நம்ம மலையை போய் யாரும் என்னது போன்னு சொல்ல மாட்டோம். நிறைய பேர் இதை லிட்ரலா எடுத்து நம்ம லிட்ரலா எடுக்கிறதுனால தான் நிறைய ப்ராப்ளமே பைபிள் இன்டர்பிரிட்டேஷன்ல. நம்மளை பார்த்து மற்றவங்க குறை சொல்றதுக்கும், மற்றவங்க நம்மளை கிண்டல் அடிக்கிறதுக்கும், நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கும் காரணம் நம்முடைய வே ஆஃப் பைபிள் இன்டர்பிரிட்டேஷன் தான். ஸோ நம்ம அப்படி பண்றோம். அதே மாதிரி தான் இங்கேயும் என்ன பண்றோம், நம்ம கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தால் மலையை பார்த்து அப்படின்னா மலையை பார்த்து நம்ம ஜெபம் பண்ணா போகுமா அப்படின்னு நம்ம சொல்றோம். மற்றவங்க நம்மளை பார்த்து கொஸ்டின் கேட்குறாங்க. ஆனால் இங்கே அதை சொல்லலைன்றது நமக்கு நல்லாவே தெரியும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு ஆண்டவங்க என்ன சொல்றாருன்னா, லிட்டில் ஃபெய்த், ஸ்மால் மஸ்டர்ட் சீடு அளவு, ஒரு சின்ன விதை அளவுக்கு விசுவாசம் இருந்தால் யூ கேன் டூ கிரேட் திங்ஸ். அதுதான் ஆண்டவங்க அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. என்ன கற்றுக் கொடுக்குறாரு? உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. அஃப்கோர்ஸ் த்ரூ ப்ரேயர். ஒரு காரியத்தை அவருங்க சொல்ல விரும்புறாரு. ஏன்னா அடுத்த வருஷம் அவர் சொல்றாரு, இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றெவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். ஆண்டவர் இங்க சொல்ல வர்ற முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இதை பொதுவா நம்முடைய அற்புத சுகமளிக்கிற இதுக்கு மட்டும்தான் நம்ம இதை என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, நம்ம இதை சொல்லுவோம். இதுக்கு ஆண்டவர் நம்ம ஜெபம் பண்ணா, நம்ம உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணா பிசாசு ஓட வேண்டியது அவசியம்தான். பிசாசுடைய ஆதிக்கத்துக்குள்ள உலகம் இருந்துச்சுன்றது உண்மைதான். நான் அதை குறித்து ஏற்கனவே ஒரு பைபிள் ஸ்டடியில இதை மத்தியில் உள்ள ஒரு பகுதியில் நான் உங்களுக்கு சொன்னேன். டிமான்ஸோட அல்லது இந்த காட்ஸோட ஆதிக்கத்துக்குள்ள எப்படி உலகம் வந்தது அப்படின்றத குறித்து நான் சுருக்கமா ஒரு சில காரியங்களை ஒரு சின்ன அவுட்லைன் மாதிரி சொன்னது பைபிள் ஸ்டடியில தொடர்ந்து கலந்து கொண்டிருக்கிறவங்களுக்கு தெரியும். அப்போ இயேசு இந்த உலகத்துல வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த உலகத்துல மாற்றங்கள் நிகழ ஆரம்பித்தது. ஏன் அதுக்கு முன்னாடி இந்த உலகம் அந்த மாற்றங்கள் நிகழ முடியாது, நிகழ வாய்ப்பு இல்லாது இருந்தது, நிகழக்கூடாமல் இருந்தது. ஏன்னா அந்த ஆதிக்கத்துக்குள்ள மனுஷன் அல்லது மனுஷனுடைய அந்த ஏரியாஸ், டெரிட்டோரியல் ஸ்பிரிட்ஸ்ன்னு சொல்லி நான் சொன்னேன். இது எல்லாமே அவங்களுடைய ஆதிக்கத்துக்குள்ள இருக்குது. இப்ப ஏசு சொல்றாரு, நீங்க பெரிய காரியங்களை சாதிக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்? யூ ஷுட் ஃபாஸ்ட் அண்ட் ப்ரே. அப்படி இருந்தீங்கன்னு சொன்னா என்ன நடக்காது? உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. ஃபாஸ்ட் அண்ட் ப்ரேனா என்ன அர்த்தம்? நீங்கள் தேவன் மேல் சார்ந்து கொள்வீர்களானால், விசுவாசத்தோடு தேவன் மேலே சார்ந்து கொள்வீர்களானால், கடுகு அளவு விசுவாசம் இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணலாம்? உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. எனக்கு ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு. தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்ப்பார், தேவனுக்காக பெரிய காரியங்களை சாதிக்கப்பார். எப்படி இவங்களுக்குலாம் இந்த இன்ஸ்பிரேஷன் வந்துச்சு? எந்த மதத்துல உள்ளவங்களுக்கும் இந்த மாதிரி இன்ஸ்பிரேஷன் வரலையே. எந்த மார்க்கத்தில் உள்ளவங்களுக்கும், எந்த ஞானிகளுக்கும், தத்துவ ஞானிகளுக்கும் உலகத்தை மாற்ற முடியும், உலகத்துல மாற்றத்தை உண்டு பண்ண முடியும் அப்படின்ற ஒரு இன்ஸ்பிரேஷன், தூண்டுதல் வரலையே. எப்படி கிறிஸ்தவ மிஷனரிகளுக்கு மட்டும் வந்துச்சு? வேதத்தை வாசித்தவங்களுக்கு மட்டும் எப்படி வந்துச்சு? ஏன் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த வார்த்தைகள், உங்களால் கூடாத காரியம் ஒன்றும், nothing will be impossible for you. அருமையான என்னுடைய வார்த்தைகளை கேட்கிற சகோதரர்களே, நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த விசுவாசம் நமக்கு அவசியம். இளைஞர்களை விடுவிக்க முடியும், சமுதாயத்தை மாற்ற முடியும், தேசங்களை மாற்ற முடியும், மாற்றங்கள் நிகழும் அப்படின்றது தான் என்னது? விசுவாசம். அந்த பாசிட்டிவ் ஆப்டிமிஸ்டிக் ஸ்பிரிட் இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்கு அவசியம். எப்பவும் மிராக்கிள்ஸ் நடந்துட்டு இருக்கணும்ன்றதை விட அதையும் தாண்டி ஆண்டவர் இயேசு அங்க அற்புதங்களை செய்கிறார், உண்மைதான். அன்னைக்கு இருந்த உலகத்துல அந்த பிசாசுகளுடைய ஆதிக்கத்திலிருந்து மக்கள் விடுதலை பெறாங்கன்றதுக்கு அடையாளமே இந்த அற்புதங்கள் தான். இன்னைக்கு நமக்கு முன்னாடி இருக்கிற சேலஞ்சஸ் அதிகம். அது பிலாசபிஸா இருக்கட்டும், அது வேர்ல்டு வியூஸா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் எதிர்த்து போரிடுறதுக்கு we need the faith. இது இல்லாம முடியாது. ஸோ ஆண்டவரிடத்துல நம்ம அதை கேட்க வேண்டும், அதை பெற்றுக்கொள்ள வேண்டும்.
ஆண்டவர் விடுவிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். இளைஞர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். சமுதாயம் விடுவிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அஃப்கோர்ஸ் இது ஒரு வகையில பார்த்தா இந்த இங்க சொல்லியிருக்கிற இந்த சிம்டம்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இது எபிலெப்டிக் சீசர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சீசர்ஸ் அதாவது வலிப்பு நோயில வரக்கூடிய ஒன்று சொல்றாங்க. ஒருவேளை நமக்கு தெரியாது இதுல இவன் இந்த பையன் பாதிக்கப்பட்டது என்ன காரணத்தினாலன்றது நமக்கு தெரியாது. இயேசு அங்கிருந்து பிசாசை துரத்துறதா மத்திய குறிப்பிடுகிறார். ஆனா இன்னைக்கு ஒருவேளை ஒரு காலத்துல இந்த வலிப்பு நோய் ஒரு மோசமான ஒரு சபிக்கப்பட்ட ஒன்றாக பார்க்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு அநேகர் அதோடு கூட இந்த உலகத்துல வெற்றிகரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா தேவனுடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் உடைய அநேக விஞ்ஞானிகளுடைய கண்டுபிடிப்புகள். ஸோ இதையும் நம்ம மறந்து கூடாது. சரி, திரும்பவும் ஆண்டவர் பத்தி அங்க என்ன குறிப்பிட்டாரு அப்படின்னு சொன்னா ஒருவேளை இதை எப்ப குறிப்பிட்டாருன்றது நமக்கு தெரியாது. ஆனா இந்த 18ஆம் அதிகாரத்துக்கு போறதுக்கு முன்னாடி அதை அடிக்கடி சொல்லிட்டே இருக்கிறாரு. என்ன சொல்றாரு? மனுஷர் குமாரன் என்ன பண்ணுவாரு? மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை கொலை செய்ய. இட் வாஸ் வெரி என்ன சொல்றது, அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மனுஷகுமாரன் வேற. ஆனா இவர் சொல்ற மனுஷகுமாரன் யாரு? மனுஷர் கையில் ஒப்பு. இது என்னப்பா, மனுஷர் கையில ஒப்பு கொடுக்கப்படுற ஒரு மனுஷகுமாரனா? மனுஷர் யார் கையில ஒப்பு கொடுக்கப்படணும்? கடவுள் கையில ஒப்பு கொடுக்கப்படணும். அவர் அவங்கள அடிச்சு நாசம் பண்ணணும். அதான் நம்ம ஆசை இல்லையா? பொதுவா நமக்கு நியாய தீர்ப்புனாலே என்னது, அப்படியாவது ஒருத்தன் நம்மள ஏதாவது செஞ்சுட்டான் அப்படின்னு சொன்னா பொதுவா உலகத்துல இருக்கிற மனுஷர்கள் என்ன இருக்கும், அவனை அடிச்சு நான் பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லுவோம். கிறிஸ்டியன்ஸுக்கு இருக்கிற என்னது, பாவம் அவனுக்கு இருக்கும், கடவுள் வச்சிருப்பார் நரகத்துல, அவன் கஷ்டப்படுவான் அப்படின்றதான் நம்முடைய எதிர்பார்ப்பா இருக்கும். ஆனா இங்க இயேசு என்ன சொல்றாரு? மனுஷகுமாரன் மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆகிலும் 3ஆம் நாளில் உயிர் தெளிந்திருப்பார் என்றார். ஸோ இந்த உயிர் தெளிந்திருப்பார்ன்றதை அவங்களால புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா அதுக்கு முன்னாடி அப்படி ஒன்றும் அவங்க பார்த்தது இல்லை, அப்படி ஒன்றும் அவங்களுக்கு வேத பாரகர் சொல்லி கொடுத்ததும் இல்லை. ஒரு நாள் உயிர் தழுவாரு. அப்போ இவங்க என்ன நினைச்சிருப்பாங்க? ஆமா, இவரும் எல்லா மெஸ்ஸியாக்களை போல, ஏன்னா நிறைய மெஸ்ஸியாக்கள் வந்தாங்க, உங்களை காப்பாற்றுறோம், உங்களை விடுவிக்கிறோம், ரோம அரசாட்சியில இருந்தோ அல்லது அந்த பேகன் ரூல்ல இருந்து உங்களை மீட்டு நாங்க விடுவிக்க போறோம்னு சொல்ற நிறைய மெஸ்ஸியாக்கள் வந்தாங்க. வந்தவங்க எல்லாம் என்ன ஆயிட்டாங்க? அவங்க கையில செத்து போனாங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு என்னதான் நடக்க போகுது? அதேதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அவர்கள் துக்கம் அடைந்தார்கள். அவங்களால புரிஞ்சுக்க முடியல. ஆனா இயேசு கிறிஸ்து திரும்ப திரும்ப அதை சொல்றதுடைய காரணம், இதற்காக தான் அவர் வந்தார். உலகம் மறுரூபமாக்கப்படுவதற்கு, உலகம் கடவுளுடைய திட்டத்திற்கு திரும்ப கொண்டு வரப்படுவதற்கு இயேசுவின் மரணம், பாடு, மரணம், உயிர்த்தெழுதல் மிக 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 அவசியம் அப்படின்றத திரும்ப திரும்ப அவர் வலியுறுத்துறாரு. அடுத்து ஒரு சம்பவத்தை நம்ம அங்க மத்திய கொண்டு வர்றத பார்க்கிறோம். அடுத்த பகுதிக்கு போறதுக்கு முன்னாடி அது என்ன அப்படின்னு சொன்னா, கப்பர்நகூம்ல வந்த போது வரி பணம் வாங்குறவங்க கேட்குறாங்க, டாக்ஸ் கலெக்டர்ஸ் பேதுருட்ட கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இதுவும் ஆண்டவர் எதுக்காக செய்யறாரு அப்படின்னு கேட்டா ஒரு முக்கியமான செய்தி அவங்களுக்கு சொல்றாரு. ஒரு பக்கம் மனுஷகுமாரன் அவங்க மனுஷர் கையில ஒப்பு கொடுக்கப்படுவார், ரோமருடைய கையில ஒப்பு கொடுக்கப்படுவார் அப்படின்றத அவர் சொல்றாரு. இன்னொரு பக்கம் அந்த டாக்ஸ் கலெக்ட் பண்ண வந்த உங்கள்கிட்ட பேதுருட்ட கேட்குறாங்க, உங்க போதகர் வரி பணம் செலுத்துறது இல்லையா? அப்போ அவன் செலுத்துகிறாருன்னு சொல்றான். செலுத்துகிறார் என்றான்னு போட்டிருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? இந்த ஒரு விஷயத்தை நம்ம இதுல புரிந்து கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னு சொன்னா, அப்ப ரோம சாம்ராஜ்யம் தான் இருக்குது. ரோம சாம்ராஜ்யத்துக்கு கீழே யூதர்கள் இருக்கிறாங்க, யூதர்கள் அவங்க கீழே இருக்கிறாங்க. வரி இவங்க செலுத்துகிற வரி தீர்வு எல்லாம் யாருக்கு போகும் அப்படின்னு சொன்னா யூதர்களுக்கு, ரோமர்களுக்கு தான் போகும். ஆக்சுவலா ஒரு யூதருடைய மனநிலை என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு வைராக்கியமான யூதருடைய மனநிலை என்னவா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, மெஸ்ஸியாவா இருக்கிறவருடைய ஒரு மனநிலை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ஃபைட் எங்க ஆரம்பிக்கும்? அல்லது அந்த கலகத்தினுடைய முதல் இது எங்க ஆரம்பிக்கும் தெரியுமா? வரி செலுத்த மாட்டேன்னு சொல்றதுல தான். இது நமக்கு நல்லாவே தெரியும், பல ஹிஸ்டரிஸ் நம்ம படிச்சிருக்கிறோம். டாக்ஸ் பே பண்ண மாட்டேன்னு தான் முதல்ல ஆரம்பிப்பாங்க. அன்னைக்கு இருந்த மெஸ்ஸியாக்கள் எல்லாம் அவங்களுக்கு வழி நடத்துறது அப்படிதான். இங்க ஜீசஸ் கிரைஸ்ட் நேரே மாற்றி செய்யறாரு. ஸோ அதனால தான் மத்திய எங்க எழுதுறாருன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். என்ன கேட்கிறாரு? ஆனா செலுத்துகிறாருன்னு ஏற்கனவே அவர் செலுத்திட்டு தான் இருக்கிறாரு. அவன் வீட்டிற்குள் வந்த போது அவன் பேசுகிறதுக்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்துல
அந்நியரிடத்துல யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு பேதுரு, அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றார். இயேசு அவனை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டுவதில்லையே. நல்ல கவனிங்க, பிள்ளைகள் அப்படின்னு இங்க யாரை இயேசு குறிப்பிட்டார் அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை, கடவுளுடைய ராஜ்யத்தின் மக்களை, இல்லாவிட்டால் இனிமேல் வரப்போகிற கடவுளுடைய ராஜ்யத்தின் புத்திரரை. ஆனா அந்நியர்கள் இங்க யாரை குறிப்பிடுகிறார்? ரோமர்கள் யார்கிட்ட வாங்குவாங்க? இஸ்ரவேலர்கள் எல்லாத்தையும். அவங்க ரோமன் சிட்டிசன்ஸுக்கு மட்டும்தான் என்ன உண்டு அப்படின்னு சொன்னா, நிறைய எக்ஸம்ஷன்ஸ் உண்டு டாக்ஸ் பேமெண்ட்ல. இது வழக்கமா இருக்கிறது. அந்த நாட்கள்ல யார் ஆட்சியில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நிறைய எக்ஸம்ஷன்ஸ் கொடுப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற மாதிரிலாம் கிடையாது. எல்லாரும் ஈக்குவலா டாக்ஸ் பே பண்ணணும் அப்படின்ற கொள்கைகள்லாம் அன்னைக்கு கிடையாது. ஒரு எந்த உலகத்துல நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, உலகத்தின் எந்த பகுதியில் எடுத்துக்கிட்டாலும் சரி, சரித்திரத்துல எங்க பார்த்தாலும் சரி, ஒரு குரூப் என்ஜாய் பண்ணிட்டே இருப்பாங்க. இன்னைக்கும் சில இடங்கள்ல அது நடக்குது அநியாயமாக. ஆனா அன்னைக்கு ஒரு செக்ட் ஆஃப் த சொசைட்டி வில் பி என்ஜாயிங் எவ்ரிதிங். இதே மாதிரிதான் இங்க ரோமன் சிட்டிசன்ஸா இருந்தா, அதனாலதான் பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு, நான் இதற்குரியவனாய் பிறந்தேன் அப்படின்னு சொல்லி. ஒருத்தர் ரோமன் சிட்டிசன் ஆகணும்னா நிறைய விலை கொடுத்து அவன் இதை வாங்கினா அவங்க நிறைய சலுகைகள் கிடைக்கும். ஏசு இங்க என்ன கேட்கிறாரு? அந்நியரிடத்துல வாங்குறாங்களா, பிள்ளைகிட்ட வாங்குறாங்களா? தங்கள் பிள்ளைகள்னா யாரை குறிக்கிறது? ரோமன் சிட்டிசன்ஸ். அதாவது அவங்கள்ட்ட வாங்குறது இல்லை. அவங்க யார்கிட்ட தான் வாங்குவாங்க? அந்நியர்கிட்ட தான் வாங்குவாங்க. ஏசு சொல்றாரு, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டுவதில்லையே. வெரி இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு முக்கியமான காரியத்தை ஆண்டவங்க சொல்றாரு. நான் இதை நினைக்கிறேன், he speaks about the nationhood. அன்னைக்கு இருந்த ரோம சாம்ராஜ்யம் அப்படின்றது எம்பையர். இதை நீங்க விஷல் மங்கல்வாடியோட ரைட்டிங்ஸை வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஆண்டவர் ஒரு நாளும் எம்பையரை விரும்பல. எம்பையர்னா என்னது? ஒரு தேசம், ஒரு நாடு மற்ற நாடுகளை தன்னுடைய படைபலத்தினாலே தன்னுடைய ஆளுகை கீழே கொண்டு வந்து அதை ஆட்சி செய்வது என்னது? எம்பையர். நேஷன் அப்படின்னா ஒரு டெரிட்டரியில இருக்கிற மக்கள் கிட்டத்தட்ட ஒரே கல்ச்சர் அல்லது பழக்க வழக்கங்கள் அல்லது கொஞ்சம் வித்தியாசமான பழக்க வழக்கங்கள் உள்ளவங்க, ஒரே மாதிரியாக உள்ளவங்க சேர்ந்து அவங்க ஒரு டெரிட்டரியில வாழ்றது நேஷன். தேவன் இஸ்ரவேலை தேசமாக இருக்கும்படியாக அழைத்தார். பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கு நமக்கு சிட்டிசன்ஷிப், குடியுரிமை, நம்ம இந்தியன் குடிமகன்லாம் நம்ம சந்தோஷப்படுறோம், மேன்மை பாராட்டுறோம். 200-300 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஒரு ராஜா நம்மளை ஆளுகை பண்ணா அப்படின்னு சொன்னா, அவன் அடிச்சு நம்மளை கேப்டிவேட் பண்ணா அப்படின்னு சொன்னா நம்ம அடிமைகள் தான். ஏதோ பிரிட்டிஷ் வர்றதுக்கு முன்னாடி முகல் எம்பையர் நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சமுதாயம் எல்லாரும் ஃப்ரீயா இருந்தோமா அப்படின்னு கேட்டா, சரித்திரத்துல பார்த்தோம்னா எல்லாரும் ஃப்ரீயா இருந்த ஒரு சொசைட்டியை நம்ம பார்க்கவே முடியாது. பைபிள் அட்வொகேட்ஸ் தி ஃப்ரீடம். பிள்ளைகள் இங்க ஆண்டவர் பெரிய ஒரு சத்தியத்தை சொல்றாரு, பெரிய ஒரு ட்ரூத்தை சொல்றாரு. மேபி அன்னைக்கு அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றாரு. பிள்ளைகள் இது ஒரு கலகம் பண்ணல. ஆண்டவர் வரி கொடுக்க மாட்டேன்னு சொல்லல. பட் ஹீஸ் டீச்சிங் a very important ஐடியாலஜி. என்னது அது? ஒரு முக்கியமான ஒரு கருத்தை சொல்றாரு. பிள்ளைகள் செலுத்த வேண்டியதில்லையே. அப்படிதான் எவ்ரி மேன் ஹேஸ் த ரைட் டு லிவ் வித் டிக்னிட்டி அண்ட் ஃப்ரீடம். ஆனா இன்னைக்கு நமக்கு உலகத்தில் நடக்கிறதுலாம் நம்ம இந்திய நாடு உட்பட ஈவன் இன் டெமோக்ரஸி சுரண்டப்படுகிறோம். உண்மைதான். ஆண்டவர் இதை விரும்புறாரா? இல்ல. இதையும் ஆண்டவர் விரும்பல. டாக்ஸ் சொல்லி இன்னைக்கு நிறைய நாடுகள் நடந்துட்டு தான் இருக்குது. அதை ஒரு சிலர் கண்டிக்கவும் செய்யறாங்க. ஆனா பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டியதில்லை அப்படின்னா டாக்ஸை கொடுக்க வேண்டாமா? உலகத்துல அதிகாரமே இருக்கக்கூடாதா? ஆண்டவர் அதிகாரம் மற்ற ஒரு உலகத்தையும் தேசங்களுக்கு ஆளுகை இல்லாத தேசங்கள்ல ஆளுகை இல்லாத ஒரு நிலைமை, அனார்கின்னு சொல்லுவாங்க, அதை எதிர்பார்க்கிறாரா? நோ. அதுதான் அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடர்பிடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் பிட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காக உனக்காக இடத்துல கொடு என்றார். அதுக்குன்னு ஆண்டவர் ரொம்ப ஒரு சின்ன ஒரு பகுதி தான். இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு சொல்ற டீச் பண்ற ட்ரூத் பெருசு. மத்திய அதை இந்த இடத்துல குறிப்பிடுறது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, மெசியாக்கள் கலகம் பண்ணுவாங்க. இங்க ஆண்டவர் கலகம் பண்ணல, தன்னையே கொடுக்கிறவரா வந்தாரு. அதே நேரத்துல பவர்ஸ் பத்தியும் ஆளுகைகள் பத்தி அதிகாரங்கள் பத்தி he is teaching a very important lesson. என்ன லெசன் தெரியுமா? He wants a world where everyone lives free and with dignity. இன்னைக்கும் அந்த உலகத்தை நம்ம பார்க்க முடியல. சபைதான் அதை காமிக்கணும். இனி வரப்போகிற உலகம் அப்படின்ற சொல்றதை விட கடவுளுடைய ராஜ்யம் முழுமை அடையும் போது அந்த ராஜ்யம் அப்படிதான் இருக்கும். எவ்ரி ஒன் வில் பி லிவிங் அவனவன்
தன் அத்தி மரத்தின் கீழும் திராட்சை செடியின் கீழும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்கார்ந்திருப்பான். வரியை கொண்டா டாக்ஸை கொண்டான்னு சொல்லி கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா டாக்ஸே வேண்டான்னு சொல்லலை. வாட் ஐ மீன் இஸ் என்னது, நியாயமாக நீதியாக சுரண்டப்படாத ஒரு உலகம், ஒரு ராஜ்யத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இப்போ ஆண்டவர் நம்ம அதை வாழ்ந்து காமிக்கணும் கிறிஸ்துவ மூலமாய். அது கிறிஸ்துவில் இருக்கிற இடங்கள்ல, கிறிஸ்துவில் இருக்கிற தேசங்கள்ல, கிறிஸ்துவில் இருக்கிற சமுதாயத்தில் அது உருவாகணும்னு விரும்புறாரு. அதனாலதான் உலகத்துல என்ன உண்டாச்சுது. அதனாலதான் இன்னைக்கு நம்மளால the book that created the world ஒரு புக்கை எழுத முடியுது. அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்ல விரும்புகிற விஷயம் முக்கியமான விஷயம், புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் அரசியலுக்கு எதிரானவர் அல்ல. அன்னைக்கு ரோமன் சீசர் ஆளுகை செய்து கொண்டிருந்த பொழுதே ஆண்டவர் என்ன சொல்றாரு, டிக்னிட்டி தேவைப்பா எல்லாருக்கும், நம்ம செலுத்த வேணும்னு அவசியம் கிடையாது. ஆனாலும் அது காலம் செல்லும், இன்னும் நாட்கள் ஆகும், ரோம சாம்ராஜ்யம் விழும், சூழ்நிலைகள் மாறும். இப்போதைக்கு நீ என்ன பண்ணு, அனார்கி இருக்கக்கூடாது, நம்ம கலகம் பண்ணோன்னு வரக்கூடாது, நீ போய் செலுத்து. ஸோ ஒவ்வொரு கிறிஸ்டியனும் தன்னுடைய வாழ்க்கையில ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம வேலை பார்க்குற இடத்துல, நம்ம சொசைட்டியில, நம்ம நிறைய இடங்கள்ல we should take wise decisions. இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆண்டவர் இதில் கற்றுக் கொடுக்குற காரியத்துல இருந்து நிறைய நேரம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, எமோஷனலா சில முடிவுகளை நம்ம எடுக்கிறோம், சில காரியங்களை சொல்றோம். ஒரு பக்கம் உலகத்தினுடைய அதிகாரங்களை கணக்கு கேட்க வேண்டிய, உலகத்தின் அதிகாரங்களுக்கு எதிர்த்து அல்லது குரல் கொடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. அதை எப்படி செய்யணும் அப்படின்றது வெரி இம்பார்ட்டன்ட். கிறிஸ்டியன் வே இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஆனால் செய்யணும், எப்படி செய்யணுன்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதை ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு நினைக்கிறத பற்றி நம்ம நிறைய பேசலாம். பட் இருந்தாலும் நான் இதோட முடிக்கிறேன். இதை நம்ம புரிந்து கொள்ளணும், இதை குறித்து சிந்தித்து பாருங்கள். இன்னைக்குள்ள கான்டெக்ட்ல நம்ம இதுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்றதையும் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். அடுத்த ஒரு 5 நிமிஷத்துல நான் அடுத்த இதுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்துட்றேன். மத்திய 18ஆம் அதிகாரம், இது இயேசு கிறிஸ்துவினுடைய 4வது செட் ஆஃப் டீச்சிங்ஸ். ஏற்கனவே 3 பார்த்துட்டோம், கடைசிக்கு முந்தின செட் ஆஃப் டீச்சிங்ஸ். இங்க இது எங்க இருந்து, ஏன்னா இது 18ஆம் அதிகாரம் முடிந்து 19ஆம் அதிகாரத்தை ஆரம்பிக்கும் போது மத்திய எப்படி சொல்றாரு அப்படின்னா, இயேசு இந்த வசனங்களை சொல்லி முடித்த பின்பு. ஸோ இந்த வசனங்கள் சின்ன செட் ஆஃப் டீச்சிங்ஸ் தான். பட் இந்த வசனங்கள் முதலாவது பார்த்தோம் மலை பிரசங்கம், 2வது பார்த்தோம் சீஷர்களை இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து அல்லது ஊழியத்தை முன்ன அறிவிக்கிறதுக்காக பரலோகராஜ்யம் சமீபமாயிட்டு இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட சொல்றதுக்காக அனுப்பும்போது அவங்க எப்படி நடக்கணும்னு சொன்ன உபதேசங்கள். ஸோ 2வது பார்த்தோம். 3வது என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஓமைகள், பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கும்ன்ற ஓமைகள் அவர் 3வது. ஸோ எல்லாத்தையும் சிஸ்டமேட்டிக்கா அரேஞ்ச் பண்றாரு. முதல்ல 10 கட்டளைகள் மாதிரி அல்லது சீனாய் மலையில கொடுக்கப்பட்ட கட்டளைகள் மாதிரி புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கையில வாழ்ற அல்லது கடவுளுடைய ராஜ்யத்துக்குள்ள எப்படி இருக்கணும் அப்படின்ற அந்த கோட்பாடுகள் அல்லது அந்த பிரின்சிபிள்ஸை சர்மன் ஆன் த மவுண்ட்ல சொல்றாரு. 2வது செட் ஆஃப் டீச்சிங்ஸ்ல சீஷர்களுக்கு அது ஸ்பெசிஃபிக்கா அதுக்கான ஆயத்தத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்களை அல்லது அவருடைய பாடு மரணத்துக்கு முன்னாடி ஆயத்தப்படுத்துகிற அந்த செய்தியை சொல்ற அந்த வேலையை சீஷர்கள்ட்ட கொடுத்து அதை செய்யறாரு. எப்படி செய்யணும் அப்படின்றது சில கான்செப்ட்ஸ், சில கருத்துக்களை அவர் கொடுக்குறாரு. 3வது முக்கியமானது, அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்த கடவுள் ஆரம்பித்திருக்கிற இந்த கடவுளுடைய ராஜ்யம் உலகத்தில் வர்ற அந்த வேலை எப்படி நடக்கும், அது எப்படி வரும், அது எப்படி போகும் அப்படின்றது அவங்க எக்ஸ்பெக்டே பண்ணாத மாதிரி இருக்கும்ன்றத ரொம்ப அழகா ஓமைகள் மூலமா சொல்லி முடிக்கிறாரு. இப்ப 4வது டீச்சிங்ஸ்க்கு முன்னாடி அவர் நிறைய தன்னுடைய பாடு, தன்னுடைய மரணத்தை குறித்து சொல்லிட்டு முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வர்றாரு. அது என்ன அப்படின்னு சொன்னா, தன்னுடைய பாடு மரணத்துக்கு பிறகு, உயிர்த்தெழுதலுக்கு பிறகு ஒரு புதிய கூட்டம் உருவாகும், ஒரு நியூ இஸ்ரேல் வில் பி ஃபார்ம்டு. அதனாலதான் அதுக்கு முந்தின இந்த பகுதியில தான் நம்ம பார்த்தோம், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அதையும் இந்த பகுதியில தான் நம்ம பார்த்தோம். So he is telling about the new community that is going to be formed. புதிய கம்யூனிட்டி ஒன்று உருவாக போகுது. தேவனுடைய திட்டத்தை இந்த உலகத்திலே நிறைவேற்றுகிற ஒரு கம்யூனிட்டி, ஒரு கூட்டம். அந்த கூட்டம் எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு சின்ன ஒரு கொஸ்டின்ல இருந்து ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா சீஷர்கள் இயேசுகிட்ட கேட்கிறாரு, பரலோக ராஜ்யத்திலே எவன் பெரியவனா இருப்பான்னு என்று கேட்டார். பாத்தீங்களா? ஸோ அவங்களுக்கு கொஸ்டினே அதுதான். ஏன்னா they imagined a kingdom where பெருசா ஒருத்தன் இருப்பான், சின்னவனா இன்னொருத்தன் இருப்பான்,
அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்லி they were expecting for a different kind of kingdom. ஒரு வித்தியாசமான ஒரு ராஜ்யத்துக்காக அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இயேசு கிறிஸ்து வந்து அதனால இந்த கேள்வி கேட்கறாங்க, யார் பெரியவனா இருப்பான்? அவங்க எக்ஸ்பெக்டேஷன் என்ன நினைச்சிட்டு கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? நீ தான்ப்பா, பேதுரு தான் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது யோவான், மூணாவது யாக்கோபு. ஸோ தட் வாஸ் தேர் எக்ஸ்பெக்டேஷன். இவ்வளவு நாள் அவரை பின்பற்றினது என்னதான் ஆண்டவர் சொன்னாலும் அவங்களுக்கு சரியா புரிந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இல்லாட்ட அந்த கொஸ்டினே வந்திருக்காது இல்லையா? ஆனா ஏசு அழகா சொல்றாரு பாருங்களா, தம்மிடத்தில் அழைத்து, பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பரலைகளை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அகைன் திரும்பவும் சொல்றேன், பரலோக ராஜ்யத்தை பத்தி நம்ம ஓமைகள் எல்லாம் நல்லா பார்த்துட்டோம். அந்த கிங்டம் என்னது? பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற இயேசு கிறிஸ்து மூலமாய் துவக்கி வைக்கப்பட்ட அந்த ராஜ்யம். இன்னொரு விதத்துல சொல்ல போனா, இட் இஸ் த கம்யூனிட்டி, நியூ கம்யூனிட்டி தட் இஸ் கோயிங் டு பி ஃபார்ம்டு. இதுல யாரு பெரியவன்? இந்த உலகத்திலேயே இது நடக்கணும், உலகம் ஃபுல்லா இது வரணும் ஒரு நாள், அதான் கடவுளுடைய திட்டம். ஆனா இனிஷியலி அது எங்க ஆரம்பிக்குது? பரலோக ராஜ்யம்ன்றது இயேசு தோங்கின அந்த பரலோக ராஜ்யம் அவருடைய சீஷர்கள்ட்ட இருந்து வந்தது. பரிசுத்தாவினாலே உருவான திருச்சபை, இல்லாட்டால் சபையில இருக்கிற அங்கத்தினர்கள், சபைக்குள்ள ஃபர்ஸ்ட்ல அது என்ன ஆகுது? இட் இஸ் பீயிங் ஃபார்ம்டு. லேட்டர் it will spread to the whole world. It will be the whole சபை வந்து it is going to fill the whole earth. கடவுளுடைய ராஜ்யம் முழு உலகத்தையும் நிரப்ப போகுது. பூமி சமுத்திரத்தை ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல ஒரு நாள் அறிவினால் நிரப்ப போகுது. பட் பிஃபோர் தட் என்ன நடக்கணும்? சர்ச் should be the மாடல் கம்யூனிட்டி. என்டி ரைட் அடிக்கடி சொல்லுவார், ஸ்மால் ஒர்க்கிங் மாடல் அப்படின்னு அவருடைய டீச்சிங்ஸ்ல சொல்லுவார். ஸ்மால் ஒர்க்கிங் மாடலா நம்மள இருக்கும்படியா கடவுள் அழைச்சிருக்கிறாரு. அப்ப நம்ம எப்படி அதை காமிக்க முடியும்? எவன் பெரியவனா இருப்பான்? ஏசு சொல்றாரு, நீ நுழையணும்னாலே அப்பா நீ என்ன பண்ணணும்? பிள்ளையை போல் ஆக வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் மெசேஜ் ஆண்டவங்க சொல்றாரு. ஸோ நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, அல்லது யூதர்கள் நினைத்து கொண்டிருந்த மாதிரி அல்ல, சீஷர்கள் நினைத்து கொண்டிருந்த மாதிரி அல்ல, டோட்டலி டிஃபரெண்ட் ஆங்கிள் சொல்றாரு. ஒருவேளை இந்த கிறிஸ்தவம் இந்த ஆஸ்பெக்டை நம்ம புரிந்து கொள்வோமே ஆனால் நம்ம அதை சரியா எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும், எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்ற அந்த கான்செப்ட்ல நம்ம வருவோம்னு சொன்னா நிச்சயமா நான் சொல்றேன் பெரிய ஒரு மாற்றம் உண்டாகும். துரதிருஷ்டவசமாக நம்ம இன்னைக்கு பரலோ ராஜ்யம், நான் மரித்த பிறகு நம்ம போற ஒரு இடம், அங்க போறதுக்கு நம்ம வசனங்களை நம்ம அப்படி நமக்கு ஏற்றபடி எடுத்துக்கிறதுனால மனம் திரும்புதல், ஞானஸ்நானம், பரிசுத்தாவி, பரிசுத்த வாழ்க்கை, இப்படி எல்லாம் ஒரு லிஸ்ட் வச்சிருக்கிறோம். பட் ஆண்டவர் சொல்றாரு, இந்த ராஜ்யத்தை பார்க்கணும், கிங்டம் ஆஃப் ஹெவனை நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணணும் நம்ம வாழ்க்கையில. என்ட்ரிங் அப்படின்னா ஏதோ ஒரு என்ன சொல்றது, நம்ம இந்த வேர்டு அகைன் நமக்கு வேர்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற பிரச்சனை இருக்கிறதுனால நான் சொல்றேன். என்ட்ரிங் இன்டு தி கிங்டம் ஆஃப் ஹெவன் அப்படின்னா நம்ம அடிக்கடி நம்ம போடுறோம் இல்லையா, பரலோகத்தை மகிமைக்குள் பிரவேசித்தார்கள், பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசித்தார்கள் அப்படின்னு நம்ம போடுறோம். இட்ஸ் நாட் அபவுட் என்னது டெத் கிடையாது. இட் இஸ் அபவுட் என்னது, கடவுளுடைய ராஜ்யத்தின் பிரஜைகளாய் நாம் அங்கத்தினர்களாய் கடவுளுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்துக்குள்ளாக கொண்டு வருகிற அவருடைய ஏஜென்ட்டுகளாக, அவருடைய பிரதிநிதிகளாக செயல்படுகிறதை குறித்து தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு முதல் தகுதி பிள்ளைகளை போல ஆகிறது. ஸோ இதை வந்து நம்ம தொடர்ந்து கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வதாக. மீதி உள்ள விஷயங்கள் நம்ம அடுத்த வாரத்தில் பார்க்கலாம். தொடர்ந்து ஆண்டவர் நமக்கு உதவி செய்வதாக. ஒரு முறை கூட நான் ஞாபகப்படுத்துகிறேன், ஆகஸ்ட் 15, 16 நம்முடைய அந்த கூடுகை இருக்கிறது. ஸோ கூகுள் ஃபார்ம்ஸ் ஏற்கனவே போட்டிருக்கிறோம் நம்முடைய குரூப்பில். நீங்கள் கலந்து கொள்ள எல்லாரும் முயற்சி பண்ணுங்கள். நீ எத்தனை பேர் வருவீங்க, யாரெல்லாம் வருவீங்க அப்படின்றத அந்த கூகுள் ஃபார்மில் நீங்கள் தெரியப்படுத்துனீங்கன்னா எங்களுக்கு அது அரேஞ்ச்மெண்ட்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தொடர்ந்து தேவன் நமக்கு தந்திருக்கிற அவருடைய விலை மதிக்க முடியாத அவருடைய வேத வாக்கியங்களை சரியாய் புரிந்து கொள்கிற இந்த பணியில் தொடர்ந்து நம்ம முன்னேறி செல்ல ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபம் பண்ணலாம். நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். வேதத்தை நாங்கள் ஆண்டவரே புரிந்து கொள்ள வேண்டிய விதத்திலே புரிந்து கொள்ள முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஒன்றுமில்லை ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கட்டித்தடுக்கும்படியாய் நீர் சித்தம் கொண்டீர். உடைய பரிசுத்தாவியானவர் மூலமாக எங்களுக்கு உதவி செய்கிறீர். அநேக வேத பண்டிதர்களை நீர் எங்களுக்காக இதற்காக நீர் ஆண்டவரே ஏற்படுத்தி இருக்கிறீர். பல ஆண்டுகளாக அவர்கள் ஆண்டவரே வேதத்தை வரலாற்று பின்னணியிலே ஆராய்ச்சி செய்ததன் விளைவாக தான் நாங்கள் வேதத்தை இன்றைக்கு இந்த அளவிற்கு புரிந்து கொள்ள முடிகிறது. 2000 வருஷத்துக்கு முன்பாக எழுதப்பட்ட விஷயங்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். அதற்காக நாங்கள் முயற்சி எடுக்க எங்களுடைய கடமை, எங்களுடைய பொறுப்பு என்பதை உணர்ந்து நாங்கள் வேதத்தை சரியாய் கற்றுக்கொண்டு இந்த பூமியிலே
ஆண்டவரே ஏதோ வாழ்ந்தோம் என்று அல்ல, கடவுளுடைய ராஜ்யத்தை, கடவுளை அறிந்த நாங்கள் கடவுளுடைய ராஜ்யத்துக்காக இந்த உலகத்திலே கட்ட வேண்டிய பெரிய பொறுப்பு எங்களுக்கு உண்டு என்பதை உணர்ந்தவர்களாய் நாங்கள் வேதத்திலிருந்து மாத்திரம்தான் அதற்கான இன்ஸ்பிரேஷனையும் உற்சாகத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதை பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தாரும். அநேகரே பூமியை அறிகிற அறிவினால், கர்த்தரை அறிகிற அறிவினால் பூமியை நிரப்புகிற இந்த பணியிலே நாங்கள் ஈடுபடுத்த எங்களுக்கு நீர் கிருபை தாரும். அந்த ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதியும். கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.